அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பை பெறாதவர்கள் இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் ரூபி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் கடந்த ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகுப்பானது அதன் விநியோகம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதுவரை சுமார் 97 விழுக்காடு பயனாளர்களுக்கு, அதாவது 2.25 கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வெற்றிகரமாக வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இருப்பினும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மற்றும் பணி நிமித்தமாக வெளியில் இருந்த ஒரு சில குடும்ப அட்டைதாரர்களால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பரிசை பெற முடியாமல் போனதாக கூறப்படுகிறது. அத்தகைய விடுபட்ட பயனாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு அந்தந்த ரேஷன் கடைகளில் மீண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எந்த ஒரு தகுதியுள்ள பயனாளிகளுக்கும் பொங்கல் பரிசு மறுக்கப்படக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. விடுபட்டவர்கள் நாளை முதல் தங்கள் பகுதி ரேஷன் கடைகளை அணுகி உரிய ஆவணங்களை காண்பித்து தங்களின் பொங்கல் பரிசை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த மாத இறுதிக்குள் விடுபட்ட அனைவருக்கும் விநியோகித்து அந்த இலக்கை முடிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருபா.